நண்பர்களுக்கும் இனிமையான உஷாவோட வணக்கம். இன்றைக்கி நாம் நல்ல ஒரு ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அரண்மனையில் எப்போதும் போல சபை கூடியிருக்கு. சுற்றியும் மந்திரிகள் அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் பிரச்சனை, மகாராஜா என்ன பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டோடு வராரு. அப்படி வரும்போது ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை, நான் எது செஞ்சாலும் இந்த ஊர் மக்கள் என்னை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. உண்மையாலுமே இவன் வேடிக்கையான ஆள் தான் பாருங்கள், இதெல்லாம் ஒரு லூஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை ராஜாவே, எனக்கு இது பெரிய தொல்லையாக இருக்குது, நீங்கள் எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ராஜா கிட்டே கேட்குறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்படியாப்பா, நான் ஒரு டாஸ்க்கு தரேன், அந்த டாஸ்க்கை நீ முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு. சரிங்க ராஜாவே, நான் செய்கிறேன், நீங்கள் அந்த டாஸ்க்கை சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு கையில் தட்டில் ஒரு கைப்பிடி கடுகு போட்டு தருவேன், இன்னொரு காலை தூக்கி நொண்டி அடிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த அரண்மனையை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வந்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி இந்த ஊர் மக்கள் யாரும் உன்னை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு நான் உத்தரவிடுவேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதை கேட்ட அவனும் என்ன செய்கிறேன்னா, அப்படியே செய்கிறேன் ராஜாவே அப்படின்னு. ராஜாவே, எனக்கு இன்னொரு கோரிக்கையும் இருக்குது. என்ன, இந்த மாதிரி நான் இப்போ சுற்றி வரும்போது என்னை பார்த்து யாரும் கை கொட்டி சிரிக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் உத்தரவு இடுங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜாவும் சொல்கிறாரு, சரி, நீ சுற்றி வரும்போது நான் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் யாரும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆணையிடுறேன், நீ இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வா அப்படின்னு ராஜா சொல்லிட்டாரு. அதே போல் இவனும் என்ன செய்கிறான்னா, அரண்மனையை சுற்றி வர ரெடி ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலில் துணி போட்டு கட்டி நொண்டி அடிச்சுக்கிட்டு, இன்னொரு கையில் ஒரு உள்ளங்கையில் தட்டில் சின்ன கடுகு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கிறான். சுற்றி வரும்போது இப்படி இவன் நொண்டி போகிறத பார்த்து மற்றவங்க எல்லாருமே கைகொட்டி சிரிக்கிறாங்க. கைகொட்டி சிரிக்கும்போது இவன் காதலையும் கண்டுக்கல, நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே அவன் மனசுக்குள்ளே இருந்ததுனால அவன் என்ன செய்கிறான்னா, மேற்கொண்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே நொண்டி அடிச்சுக்கிட்டு கையில் இருக்கிறத சிந்தாமல் அப்படியே அரண்மனையை நோக்கி அவன் போயிட்டே இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அரண்மனைக்குள்ளே போயாச்சு. அரண்மனைக்குள்ளேயும் போயிட்டு ராஜாவை பார்த்து, ராஜாவே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவும் சொன்னார், ஏப்பா, நீ இப்படி வரும்போது யாரும் உன்னை பார்த்து சிரிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், என்னை பார்த்து எல்லாரும் சிரித்தாங்க, ஆனால் நான் அதை பொருட்படுத்தலை, நான் என்னோடய டாஸ்க்கை முடிக்கணும், நான் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளோடு இருந்தேனே தவிர அவங்க சிரித்ததை இதை பற்றியெல்லாம் நான் கவனிக்கலை, நான் அதை கவனிக்க விரும்பலை, என்னோடய காரியத்தில் நான் கண்ணாக இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். இதில் நீ சொன்னதுலேருந்தே உனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கே அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. இவனுக்கு புரியல. அப்போ ராஜா விளக்குறாரு, நாம் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணி போயிட்டோம்னா யார் கிண்டல் பண்ணுறா, யார் சிரிக்கிறா, யார் பாராட்டுறா, அதை பற்றியெல்லாம் எதையுமே யோசிக்காமல் நாம் செய்கிற செயல் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸோடு நம்ம செய்யும்போது வெற்றி நிச்சயம். முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீ இதவே முயற்சி பண்ணு அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. இவரும் புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டார். இதுலேருந்து கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க பாராட்டுறாங்க, ஒருத்தங்க சிரிக்கிறாங்க, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் செய்கிற செயலை நிறுத்தக்கூடாது. நம்மளுக்கு என்ன வரும் வராது, நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன, நம்ம செய்ய போகிறோட ஒரு குறிக்கோள் என்ன, அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் நம்ம முன்னோடி எடுத்து செய்யும்போது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.